வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம். இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்துமாக்கி வழுத்துமோர் அறிவு முதலைந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளேனம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளம். சரிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. இன்றைய காலை அமர்விலே இணைய வழியே இணைந்துள்ள அனைத்து வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். நல்லதொரு தவம் இயற்றி மகிழ்ந்தோம். அந்த தவம் தந்த அமைதி நிலையிலேயே இன்றைய ஞானக்களஞ்சிய கவி குறை நீங்கிய கலை காண்போம் என்ற அதே தலைப்புல தொகுப்புல கொடுத்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு பாடல். நேற்றுக்கும் நம்ம அதே பற்றிய பாடல் பற்றி தான் பார்த்தோம். அந்த இயல் இசை நாடகம் அப்படிங்கக்கூடிய அந்த கலை, அது மட்டுமல்ல 64 கலைகள்னு சொல்லும். அந்த கலைகள் மனித குலத்தை உயர்த்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. கலைனா என்ன அப்படின்னு கூட மகரிஷி ஒரு 4 வரி கவிதையில எழுதுறாங்க. 64 கலை சொன்னோங்க. ஆனா அந்த கலைக்கான சரியான பொருள் என்ன? இயற்கை அதன் நிகழ்ச்சிகளை இன்பதுன்ப அனுபவத்தால் எண்ணுகின்ற கருத்துக்களை எளிதாக திறமையோடு செயற்கையால் பிறர்க்கு உணர்த்தி சிந்தனையை உயர்த்த வல்ல செயல்கள் தமை கலை என்று சிறப்பாய் பேசுகின்றோம். அதாவது எல்லாம் இயற்கை நிகழ்ச்சிகள் தான்.
அந்த இயற்கை அதன் நிகழ்ச்சிகளை அவரவர்கள் பெறுகின்ற இன்ப துன்ப அனுபவத்தினால அவர்களுக்கு ஏற்படக்கூடிய கருத்துக்களை எளிதாக திறமையோடு செயற்கையால் பிறர் குணர்த்தி சிந்தனையை உயர்த்த வல்ல செயல்கள் தமை கலை என்று சிறப்பாக பேசுகின்றோம். அப்ப ஒவ்வொருவர் வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்ப அனுபவங்கள், அந்த அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் மூலமாக மக்களுடைய சிந்தனையை உயர்த்தணும். அதுதான் அது ஒரு பாயிண்ட் பாருங்களேன். எளிதாக தன்னுடைய திறமையை கொண்டு செயற்கையாக இருக்கக்கூடியவற்றை வைத்துக்கொண்டு பிறருக்கு உணர்த்தி சிந்தனையை உயர்த்த வல்ல செயல்கள் தான் கலைகள். இந்த வார்த்தை தான் அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டிய ஒரு வார்த்தை. சிந்தனையை உயர்த்த வல்ல செயல்கள் தமை கலை என்று சிறப்பாக பேசுகின்றோம். அப்படின்னா அந்த 4 வரிகள் மூலமாக கலை அப்படிங்கிற வார்த்தைக்கு மகரிஷி அவர்கள் முழுமையான ஒரு விளக்கம் கொடுக்கிறாங்க. இப்ப எப்படி நமக்கு ஒழுக்கம்ங்கிறதுக்கு மகரிஷி ஒரு சாமியம் கொடுத்தாங்களோ, அந்த சாமியத்தை நாம செய்யக்கூடிய எந்த செயல்லையும் பதித்து பார்த்தோமானால் அதனோட முடிவு எப்படியோ அதை கொண்டு நாம ஒழுக்கமா இல்லையா கண்டுபிடிச்சிடலாம், இல்லைங்களா? அப்ப அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படமா இருக்கலாம், இல்ல ஒரு நாவலாக இருக்கலாம், இல்ல பாடக்கூடிய பாடலாக இருக்கலாம், வரையக்கூடிய ஓவியமாக இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், எந்த கலையாக எடுத்துக்கொண்டாலும் சிந்தனையை உயர்த்த வல்ல செயல்கள் தான் கலைகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல வந்த தொழில்நுட்ப முன்னேற்றம் தான் நம்ம இன்னைக்கு திரைப்படம், இன்னைக்கு மீடியா அப்படின்னு சொல்றோம், இல்லைங்களா? எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இன்னமும் நம்ம ஒரு ஒரு குறை காண்றோம். கரெக்டு தான், மகிழ்ச்சி சொல்லி இருக்குதுன்னா அந்த குறை கூட இல்லாம இருந்தா முழுமையாக இந்த கலை மக்களுடைய சிந்தனையை உயர்த்துமே அப்படிங்கிற ஆதங்கத்துலதான் இந்த தொகுப்ப சுவாமிஜி எழுதியிருக்காங்க. அந்த குறைகள் ஒரு குறைந்த சதவிகிதமாக கூட இருக்கலாம், ஆனா 100% நன்மையை கொடுக்கறது தானே மனிதனுடைய நோக்கம். அப்ப அப்படி இன்னைக்கு இந்த இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தை உபயோகிச்சு நம்ம நிறைய நல்ல விஷயங்களும் பார்த்திருக்கோம், இல்லைங்களா? எவ்வளவோ நல்ல விஷயங்களை திரைப்படங்கள் மூலமாக சொல்லி கொடுத்தாங்க, காண்பித்தாங்க. கதை மாந்தர்களாக நாம பார்க்காதவங்களை எல்லாம் பற்றியும் அவங்களுடைய வாழ்க்கைய, அதாவது ராமாயணமும் மகாபாரதமும் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதனை வாழ்விக்க, மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய நூல்கள் அப்படின்னு பாக்குறோம், இதிகாசங்கள்னு சொல்றோம். அப்ப அந்த இதிகாசங்கள்ல சொல்லப்பட்ட விஷயங்களை நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்து ஒவ்வொரு கதை மாந்தரத்தினுடைய சிறப்பை நமக்கு எடுத்து காமிச்சது இல்லையா? அந்த மாதிரி தானே அந்த திரைப்படத்தினுடைய யுக்தி இருந்தது. நாங்க ஒரு முறை அரக்கோணம் அப்படிங்கிற ஊர்ல நாங்க வாழ்ந்து வந்தோங்க. அப்போ ஒரு ஒரு குவார்ட்டர்ஸ், அங்கே ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய குவார்ட்டர்ஸ்ல இருந்தோம். அது ஒரு ஊரை தாண்டி ஒரு ரயில்வே கேட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய இடம். அப்ப அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பெரிய இந்த வெளியூர்ல இருந்து வரக்கூடிய டிராவல்ஸ்ல திருப்பதி போறவங்க அந்த மாதிரி போற பஸ்கள் எல்லாமே அந்த வழியாகத்தான் போகும். அப்ப ஒரு முறை பார்த்தோம்னா ஒரு 2-3 இந்த டிராவல் பஸ் டூரிஸ்ட் வராங்க. எல்லாமே அந்த வட மாநிலத்திலிருந்து வந்த குடும்பங்கள். அவங்க எல்லாம் அங்கே ரயில்வே கேட் இருக்கு, அங்கே நிறுத்தும் போது அவங்க எல்லாம் இங்க இந்த நாங்க தங்கியிருந்த அந்த குவார்ட்டர்ஸ்ல ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க கொஞ்சம் இங்க ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவங்க கேட்ட முதல் கேள்வி, ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லார் வீட்லயும் நாங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். அந்த சமயத்துல அவங்க ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க. என்னன்னா, அந்த ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில அந்த ஒரு 10 மணின்னு நினைக்கிறேன் சரியா, அந்த 10 மணிக்கு தொலைக்காட்சியில ராமாயணம் தொடர் நாடகம் ஒளிபரப்பாகும். அப்ப உடனே அவங்க எல்லாரும் ஒரு வேண்டுதல் வச்சாங்க, வேண்டுகோள். நாங்க எல்லாரும் இதை அவங்கவுங்க கொஞ்சம் பேர் அங்க ஒரு 50 வீடுகள் இருக்குங்க, ஒரு அபார்ட்மெண்ட் மாதிரி. அங்க நாங்க பார்க்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. தாராளமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லயும் ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர்னு உட்காந்து பாக்குறாங்க. அன்னைக்கு நாங்க பார்த்த இன்னைக்கு எனக்கு அப்படியே நினைவுக்குள்ள வருது. அப்படி ஒரு என்ன சொல்றது, அந்த பேரின்ப கழிப்புன்னு மகிழ்ச்சி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க அந்த ராமரையும் லக்ஷ்மணனையும் பாக்குறாங்க. அப்படியே விழுந்து கும்பிடுறாங்க. அப்படியே அவங்களோட அந்த உணர்ச்சி போராட்டம் இன்னமும் என் கண்ணுக்குள்ள நிக்குது. யாரோ ஒரு வீடு, அவங்க யாருன்னு தெரியாது,
அவங்க பேசுற மொழியும் புரியல. அவங்களது அந்த உடைந்த ஹிந்தி அதுல நாங்க பேசுறோம், அவங்க இன்டீரியரா இருக்காங்க, அந்த ஒரு லாங்குவேஜ் எங்களுக்கு புரியல. அந்த பீகார், ஒரிசா அந்த மாதிரி ரொம்ப இன்டீரியராக இருக்கக்கூடிய அந்த மொழி தெரியல. ஏதோ பேசி சமாளிச்சு அவங்களுக்கு புரிந்து. ஏன்னா மனிதன் புரிஞ்சுக்கணும்னா மொழி ஒரு ஊடகம் தானே ஒழிய மொழியை தாண்டி உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் இல்லைங்களா? அப்படி புரிஞ்சுக்கிட்டு கூப்பிட்ட போது அவங்க அங்க காட்டின அந்த பாவம், அந்த ராமரை பார்க்கும்போது அவங்க அப்படி ஒரு தெய்வமாக கருதி, அப்ப அதை தானே சிந்தனையில் உயர்த்தவள். அவர் சொல்றார், ராமராகப்பட்டவர் ஒரு முழுமையான மாந்தர், அவர் எப்படி இருக்கணும் மனிதன் அப்படிங்கிறதுல அந்த மன்னிப்பு, அவரோட நேசம், அன்பு, கருணை, அவரு நாட்டை நடத்திய திறன், இத்தனையும் அங்க காமிக்கப்படுது இல்லையா? அந்த கதை அதுதான் சொல்லுகிறது. அது இதிகாசம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அந்த இதிகாசத்துல வரக்கூடிய கதை மாந்தர் இருந்தாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் அந்த செயற்கையாக அந்த ஒருவருடைய திறமை அங்க என்னவா வடிவெடுத்திருக்குங்க? மனிதனுடைய சிந்தனைய வாழ்ந்தா நான் ராமர் மாதிரி வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குதா இல்லைங்களா? அப்ப இதை வைத்துதான் மகிழ்ச்சி, இதைதான் இந்த இடத்துல சொல்றாங்க, அந்த செயற்கையால் பிறருக்கு உணர்த்தி சிந்தனையில் உயர்த்த வல்ல செயல்கள் தான் கலைகள். அப்ப அன்னைக்கு அந்த தொலைக்காட்சி அத்தனை பேருக்கும் அன்னைக்கு அந்த பாவத்தை கொண்டு போகுது இல்லைங்களா? அந்த நன்மையை நம்ம மகிழ்ச்சி சொல்றாங்க, காலையில செய்யக்கூடிய தவத்துல நம்மளோட மன அலைச்சூழல் குறைந்திருக்குன்னா அது எவ்வளவு நேரம் நீடிக்கும்னா மேக்சிமம் ஒரு 12 hours தானா. அந்த மன அலைச்சூழல்லையே நம்ம இருப்போம். அப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன மாதிரியான ஒரு சூழலை சந்திக்க நேர்ந்தாலும் இந்த மனசு மேல போகாது, பீட்டா அலைக்கு போகாது, ஆல்பாலேயே அந்த நிகழ்வை சரியாக தீர்வு காணும். அப்ப திரும்பவும் மாலையில் தவம் பண்றோம், காலை மாலை தவம் பண்ண அதை பழக்கமா வழக்கமா ஒழுக்கமா மாத்துறோம். இப்ப இங்கேயும் அதே தானங்க நடக்குது. அந்த ஒரு அரை மணி நேரம் அந்த ஒரு கேரக்டரை பாக்குறாங்க, அந்த கேரக்டராகவே தான் மாறுறாங்க. மாறும்போது அதோட குணாதிசயங்கள் இவங்களுக்கு உள்ளே ஒரு பதிவை ஏற்படுத்துகிறது. அப்ப இது நன்மையாக முடிந்ததை நம்ம பார்த்தோம். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா? ஒரு திரைப்படத்துல அப்படியே ஒரு பேங்க் ராபரிய, ஒரு பேங்க் கொள்ளையடிக்கிறத லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு எங்கேயும் மாட்டிக்காம நடத்துற மாதிரி படத்தோட ஒரு 2 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் காமிச்சிட்டாங்க. ஆனா கடைசி அரை மணி நேரத்துல அந்த காவல்துறை அவரை ஏதோ ஒரு இடத்துல லூப்போல் விட்டுருக்காரு, அதை வச்சு பிடிக்கிறதாக காமிக்கிறாங்க. ஆனால் இந்த 1.5 மணி நேரமும் ஒரு மனிதனோட மனசுக்குள்ள எதை கொண்டு போய் சேர்க்குது? ஒரு தவறு செய்யணுங்கிற எண்ணத்துல நான் கஷ்டப்படுறேன், என்கிட்ட பணம் இல்லை, அடுத்த வேளை உணவு இல்லைங்கிறவன் கண்டிப்பாக அந்த திருட்டு தொழிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி போகக்கூடிய ஒரு மனிதன் இந்த நிகழ்வை பாக்குறான் அப்படிங்கும் போது அவனுக்குள்ளே இது தாக்கத்தை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாதா இல்லையா? அப்ப இததான் மகரிஷி இன்றைய பாடல்ல எப்படி சினிமாவில் சீர்திருத்தம் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதுறாங்க பாருங்களேன். பெண்ணுக்கு மதிப்பு தந்தும், பெண்ணுக்கு உரிய மதிப்பை கொடுக்கணும். இன்னைக்கு கூட பாக்குறோங்க, நான் ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வரும், ஒரு எந்த வேலையிலுமே, அது திரைப்படத்துல இருக்கிறதுல ரொம்ப நல்லா தெரியும், அதுல ஒரு பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதை இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு சம்பளம் ஆணை விட கம்மியா தான் இருக்கும். அவங்களும் அதே மாதிரி தானே கஷ்டப்படுறாங்க. இதுக்கும் பெண் நடிகைகள் சொல்லுவாங்க, நாங்க 3 மணி நேரம் முன்னாடியே மேக்கப் போடணும், ஏன்னா அவங்க ஒரு கடவுளாக வேஷம் போடுவாங்க, அந்த மாதிரி அந்த கேரக்டருக்குள்ள போகணும்னா அவங்களுக்கு அவ்வளவு நேரம் தேவைப்படும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப 2 பேரும் செய்வது ஒரே மாதிரி தானே, வேலை தானே. ஆனால் அங்கே அந்த உடையில இருந்து, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையிலிருந்து, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் வரை அங்க பெண்ணுக்கு மதிப்பில்லை. அப்ப பெண்ணுக்கு மதிப்பு தருதல் முதல் கட்டளையாக மகிழ்ச்சி சொல்றாங்க. பெண்ணுக்கு மதிப்பு தந்து, அடுத்தது பிறந்த நாட்டின் பெருமை விளக்கியும். நாம ஒரு பண்பாட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த பண்பாடை அழுத்தமாக மக்கள் மத்தியில பதிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருக்கணும் அந்த திரைப்படம். அப்போ பிறந்த நாட்டின் பெருமை விளக்கியும், மக்கள் தேவையெல்லாம் கண்ணியமான முறையில் அரசுக்கு உணர்த்தி, கடமை, உழைப்பின் பெருமை, கற்பின் மேன்மை, நுண்ணறிவால் ஆராயத்தக்க முன்னோர் நூல்களிலே பொதிந்துள்ள உட்கருத்து, இதெல்லாம் அப்படியே ஒரு பெரிய பட்டியல் போடுறாங்க மகரிஷி. மக்கள் தேவையெல்லாம் கண்ணியமான முறையில் அரசுக்கு உணர்த்தணும்.
இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் லஞ்சம், இல்லை ஒரு அதாவது மனிதனை பிரிக்கக்கூடிய அந்த ஜாதி இனம் மொழியினால பிரிக்கக்கூடிய தன்மைகள், அதனால ஏற்படக்கூடிய அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் கூடாது. எல்லாருக்கும் கல்வியிலும் அந்த பதவியை ஏற்றுக்கிறதுலையும் பொறுப்பு இருக்கு. நான் இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு திரைப்படம் பார்த்தேங்க. ரொம்ப பாதிச்சது, என்ன ரொம்ப ரொம்ப பாதிச்சது. ஆனால் நல்லா இருந்தது. எனக்கு தோன்றின ஒரு விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலை எடுத்து அரசுக்கு உணர்த்தக்கூடிய வகையில் இருந்தது. நந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அதாவது இன்னைக்கு அரசாங்கம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே ஏற்படுத்தி வைக்கப்பட்ட அந்த பிரிவினையை மாற்றுவதற்காக, அந்த பிரிவினையினால ஒரு சிலரை கீழே இறக்கி வச்சிருக்கோமே, அவங்களும் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் அமைப்புல ஒரு விஷயம் எப்படி அவர்களுக்கான வாழக்கூடிய உரிமையே கிடைக்க பறிக்கிறது. அதுல ஒரு அந்த படத்துல நடிக்கக்கூடிய கதாநாயகன் ஒரு வசனம் சொல்றாருங்க. நீங்க எங்களுக்கு தேவையான விஷயங்களை பெறுவதற்கான உரிமைக்கு இந்த பதவியை யூஸ் பண்ணிக்க சொல்றீங்க, ஆனால் வாழற உரிமைக்கே எங்களுக்கு இந்த மாதிரி அதிகாரம் தேவைப்படுகிறதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை முடிக்கும் போது உண்மையாக நிகழ்ந்த நிகழ்வுகளை படம் பிடிச்சு காமிக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நாட்டுல முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்டம், ஒரு ஜனநாயக அமைப்பில் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் அவர்களுக்கான அதிகாரத்தை முழுமையாக வழங்க பிறர் விடுவதில்லை. அங்க உயர்ந்தவர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு போர்வையில் இருக்கிறவங்க விடுறதில்லை அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மையோட காமிச்சிருந்தாங்க. உண்மையில் அதை பார்க்கும்போது வேதனை இருந்தது. மகரிஷி, ஆண்கள் பெண்கள் அனைவரும் வாரீர், கருப்பு வெள்ளை தோல் நிறத்தோர்க்கு உலக மதம் ஒன்றே, எங்கேயும் பிரிவினை இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, அது எல்லா இடத்துலயும் இருக்கணும். அப்ப அந்த படம் இங்கே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை இந்த அரசுக்கு எடுத்து சொல்வதாக அமைக்கப்பட்டிருந்தது. அந்த வேதனைய வருத்தத்தை, அவர்களுக்கு நேரக்கூடிய அந்த அனுபவத்தை செயற்கையாக மக்களுக்கு உணர்த்தக்கூடியது. அப்ப அதை பார்க்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தோணும், என்ன பிரிவு இருக்கு, மனிதர்கள் எல்லாரும் ஒண்ணுதானே, ஏன் இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மைன்னு தோன்றும். அப்படி சிந்தனையை உயர்த்த வல்லது. அடுத்தது கடமை, உழைப்பின் பெருமை, கற்பின் மேன்மை, அந்த முன்னோர்கள் நூல்களிலே பொதிந்துள்ள உட்கருத்து. இப்ப ராமாயணம் பார்த்தோம் இல்லைங்களா, முன்னோர்களுடைய நூல், அதிலே பொதிந்துள்ள அந்த கருத்தை மக்களுக்கு எடுத்துரைச்சாங்க. விஞ்ஞானம், வீரமுடன் கடமை, தியாகம் விளக்க பட அதிபர்களை அனுமதிப்போம் அப்படின்னு எழுதுறாங்க இந்த பாடல் இல்லைங்களா. அப்ப ஒவ்வொரு மனிதனும், மகிழ்ச்சி சொல்லக்கூடிய பொறுப்புடைய தலைவர் எல்லாம், ஒரு பாடல் நம்ம வேட்புல எழுதுறாங்க இல்லைங்களா, உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அந்த இடத்துல பொறுப்புடைய தலைவர்கள் வெறும் அரசியல்ல ஆளுபவர்கள் மட்டும்தானா? இல்ல, கல்வித்துறையில தலைவராக பொறுப்புடையவர், சுகாதாரத்துறையில, மருத்துவத்துறையில, அதே போல இந்த திரைப்படத்துறையிலையும் ஒவ்வொரு நாட்டை ஒரு மனிதர்களை முன்னேற்றுவதற்கான எல்லா விஷயத்திற்கும் பொறுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறவர்கள் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றா இங்கே இந்த மாற்றம் இருக்குமா, இந்த குறை இருக்குமா அப்படிங்கிறது தான் மகரிஷி இந்த இடத்துல இன்னைக்கு பாக்குறோம். நிறைய ஒரு அருமையான விஞ்ஞானிகளை பற்றி எல்லாம் நம்ம படங்கள் பார்க்கும்போது அவங்களோட உண்மை நிலை எப்படி அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஜவான்களை பற்றின ஒரு படம் எடுக்கிறாங்க, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு நாட்டை காப்பாற்றுவதற்காக அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்தாலும் ஒரு குறைந்த சதவிகிதம் திரைப்படங்கள் மூலமாக மனிதனுடைய சிந்தனைய வேற பக்கம் திருப்பக்கூடிய தன்மைகள் வேண்டாம் அப்படிங்கிறத இந்த சினிமாவில் சீர்திருத்தம் அப்படிங்கிற பாடல் மூலமாக ரொம்ப அருமையா மகரிஷி நமக்கு விளக்கியிருக்காங்க. இந்த அருமையான பாடலுக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைவோம். நன்றி. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கு மிகச்சிறந்த முறையிலே விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது.
பாடல்கள் பாடுறீங்களா? யார் பாடுறா? இளங்கோ பாடுறியாப்பா? 3 பாடல்கள். பாடலுமே ஐயா. 3 பாடல்கள் பாடுறியா? சரிங்க, ஒரே நிமிஷங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக் கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து, உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்வு உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும், பல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்விடத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.